தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் ஒரு ஐபேடுக்கும் ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இது வரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் ஐபேடும் ஒரு ஆண்ட்ராய்டு டேபும் இருக்குது, சாம்சங் டேபும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிவைசஸ். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஐஓஎஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ முதல்ல நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஐபேட் ஓஎஸ் அல்லது ஐஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. iOS 14 தான் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு 10 தான் இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே iOS 14.0.1 இருக்குது. இங்கே ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 10ல் சாம்சங் One UI யூஸ் பண்ணுறாங்க. அது 2.1 வெர்ஷன். இது ரெண்டுக்கும் மேஜர் நீங்கள் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீலை நம்ம சொல்லலாம். எப்போயுமே iOS கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டு நம்ம குறை சொல்ல முடியாது. அதுவும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனுக்கு ஏற்றது மாதிரி இப்போ வரக்கூடிய ரீசெண்ட் வெர்ஷன்லாம் லுக் அண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு எப்போயுமே ஒரு பட்ஜெட் டிவைஸாக தான் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐபேடோ ஐஃபோனோ அதோட 3 மடங்கு அதிகமாக தான் நீங்கள் வாங்க முடியும். 40,000 ரூபா 50,000 ரூபா 60,000 ரூபா அப்படின்ட்டு. அதனால் விலையும் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போயுமே ஆண்ட்ராய்டு டிவைஸை காட்டிலையும் ஐபேடோ ஐஃபோனோ அது அதிகமாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐபேடில் அவங்களோட ஓன் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால பயோனிக் சிப் மாதிரி அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்டில் ஸ்னாப் ட்ராகனா இல்லை மீடியா டெக்கா அப்படிங்கிற ப்ராசஸரை பொறுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். இங்கே என்னோட இந்த 2 டிவைஸ் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஐபேடில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்து ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது நம்ம ஆண்ட்ராய்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் SD கார்டு பயன்படுத்திக்கலாம். அந்த SD கார்டு 128 ஜிபிலேருந்து 512 ஜிபி வரைக்கும், இல்லை இப்போ எல்லாம் 1 டெராபைட் வரைக்குமே வருது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதே இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் எனக்கு இங்கே ஐபேடில் இருக்குது. பட் எனக்கு இங்கே க்ளவுடை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இங்கே அவைலபிள் இல்லை. ஏன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபைலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த ஒரு செக்யூரிட்டிக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் நமக்கு ஸ்டோரேஜை பற்றின எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஐபேடில் நீங்கள் வாங்கும் பொழுதே 32 ஜிபியா 64 ஜிபியா 120 ஜிபியா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கிறணும். உங்களோட தேவைகள் எப்படி அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பென்சில் ஸ்டைலஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஐபேட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தனியாக பென்சில் நீங்கள் 8,500 ரூபா 10,000 ரூபா கொடுத்து வாங்கணும். இங்கே ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஸ்டைலஸ் கூகுள் ஸ்டைலஸ் அமேசானில் ஒரு 500 ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு 4,000 ரூபா வரைக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அந்த ஸ்டைலஸ் வச்சு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நோட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் டிராயிங் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரியானது அது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. எந்த ஒரு டச் டிவைஸ்னாலும் சப்போர்ட் பண்ணோம். பட் ஆப்பிள் பென்சில் அதோட நேட்டிவ் சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்பில்ட் அசிஸ்டண்ட் இங்கே சிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் அப்படிம்போம். சிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்குது. நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேய் சிரி கால் மை அப்பா அப்படின்னீங்கன்னா அதுவே கால் பண்ணிடும். கூகுள் அசிஸ்டண்ட் கொஞ்சம் இன்னும் ட்ரெயின் ஆகணும். ஏன்னா அது யாரை கால் பண்ணால் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்ணி எடுத்துரும். ஸோ சிரி எப்போயுமே நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதை அடிச்சுக்க முடியாதுங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டை காட்டிலும் சிரி நல்லா தான் இருக்குது. இப்போ ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் ஸ்டோர், அங்கே ப்ளே ஸ்டோர். ஆண்ட்ராய்டில் 2 ஓஎஸ்லேயுமே உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஸ் இருக்கும். ஸோ iOSல தான் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இனிஷியலாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட்லேயும் எல்லா ஆப்ஸும் இருக்கும். பட் iOSல வரக்கூடிய ஆப்ஸ்லாம் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணி ரொம்ப செக்யூராக கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட்லேயும் இப்போ ரீசெண்டாக நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரிவ்யூஸ்லாம் அவங்களும் பண்ணி இன்செக்யூர் ஆப்ஸ்லாம் அவங்களும் ரிமூவ் பண்ண தான் செய்கிறாங்க. iOSல நிறைய மேனுவல் ரிவ்யூ நடக்கும். அந்த மாதிரி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2லேயுமே அவைலபிளாக இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் iOSல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே ஆண்ட்ராய்டில் நம்ம மெமரி கார்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மீறி நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டோரேஜ் அதெல்லாம் ஸோ நம்ம எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து இங்கே செக்யூரிட்டி இருக்கும்.
இங்கே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் எனபிள் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டில் டீபக் பண்ணலாம், ஸ்க்ரீனை மிரர் பண்ணலாம். iOSல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு செக்யூராக கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS தான் வந்து முதலிடத்தில் இருக்கும். ஆண்ட்ராய்டில் இருக்குது, அது நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. இப்போ 2 டிவைசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தேவை, அதாவது பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் iOS வேணுமா ஆண்ட்ராய்டு வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் வந்து டிராயிங் வரையணும், ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க, ஒரு ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் iOS ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டியும் இருக்கும். இந்த பதிவு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் இந்த டேப்லெட் வியூவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கும்பொழுது இந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.